இப்படி பண்ணுங்க, ஒரு நிமிஷம். இப்படி பண்ணுங்க, ஒரு நிமிஷம். அடுத்த ஒரு நிமிஷம் கப்புன்னு நிறுத்திக்கோங்க. அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. உங்க அப்பாவை ஞாபகம் வைங்க. முருகா 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 கிருஷ்ணனை ஞாபகம் வைங்க. நல்ல எண்ணங்கள் 5 மணிக்கு வரும். அப்பாயின்மெண்ட் வித் காட் இஸ் 5 o'clock 4 o'clock இந்த மார்னிங். யாரும் கடவுள்கிட்ட போறதில்ல. போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன வேணுமோ கேட்பார். ஒரு மாசத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும், இல்ல நடக்கணும். 100 கிலோமீட்டர் டெய்லி 3 கிலோமீட்டர் ஓடுங்க. கிரவுண்ட் இல்லையா, நிக்கிற இடத்துல ஓடுங்க. ட்ரெட்மில் இருந்தா ஓடுங்க. நாம என்ன பண்றோம்னா வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தோட வாழ்றோம். வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கணும். வயசு ஆக்சுவலா 28 வயசு வித் 51 years of எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம யாருக்கு சொல்லிக் கொடுக்க? நிறைய டாக்டர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. உங்க சேனல்லாம் பேசும்போது சொல்றாங்க, பாமர மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறீங்க சார். ஆமா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பாமர மக்கள் தானே. தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன். இப்போ தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷங்கிறது கடையில் 1 கிலோகிராம் இவ்வளவுன்னு கிடைக்கிறது இல்லை. சந்தோஷங்கிறது நம்ம மனசுல உண்டாகிறது. எந்த மனசுல சந்தோஷம் உண்டாகுதோ அங்கே ஹார்ட் அட்டாக் வராது. யாரை நீ ஏமாத்துறது இல்லையோ ஹார்ட் அட்டாக் வராது. யாரை நீ திட்டுறையோ, நீ திட்டினா ஹார்ட் அட்டாக் வரும். திட்டு வாங்குற சம்சாரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராது. தயவு செய்து இந்த ஒரு வாழ்க்கை தான். நானும் பார்த்துருக்கேன். 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, பிபி எப்படி, இசிஜி எப்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா யாருக்கு வேணால் ஹார்ட் அட்டாக் வரலாம். கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருந்தேன், மேல் மூச்சு. நான் இப்போ மேலே நடந்து வரும்போது என்னமோ பண்ணுது சார், தலை சுற்றுது சார், கைக்கு வலி வர்ற மாதிரி இருக்குது சார், இங்கே வர்ற மாதிரி இருக்குது சார், இங்கே முதுகு வர்ற மாதிரி இருக்குது சார். காதிலிருந்து வயிற்று வரைக்கும் எங்கே வலி வந்தாலும் ஹார்ட் அட்டாக். இங்கே பாருங்க, இங்கே இருந்து இதுக்குள்ளே என்ன பெயின் வந்தாலும் ஹார்ட் அட்டாக், அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். வேர்வை வரும். 100% குப்புன்னு வேர்க்கும். கொஞ்சம் பேருக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. தலைவலினா உடனே நமக்கு ஏதோ தப்புன்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கிறோமில்ல, இசிஜி எடுக்காம இந்த வலியை யாரும் வைத்தியம் பண்ணக்கூடாது. போய் ஒவ்வொரு கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் போய் கடையில் நீங்களே மாத்திரை வாங்கினா முட்டாள்னு அர்த்தம். சார், ஆஸ்பத்திரி போகவே பயமா இருக்கு சார். பில்லு அதெல்லாம் பார்த்தாலே, அதாவது ஆஸ்பத்திரி வராமல் இருக்கிறது தான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன். கரெக்டா? நீங்கள் ஆஸ்பத்திரி வரேன்னு சொன்னீங்கன்னா அவன் கடன் வாங்கியிருக்கான், 10 கோடி கடன் வாங்கியிருக்கான். உங்கள் மேலே தலையில் மிளகாய் அரைப்பான். ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி போகக்கூடாது. இந்த ஏரியாவிலே இது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், இந்த ஏரியாவில் பெஸ்ட் டாக்டர் யார், ஃபோன் பண்ண அந்த டாக்டர் நான் வரேன், நீங்கள் வாங்க. அவன் தெரிஞ்ச டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டர். அவன் ஏமாற்ற மாட்டான். பில்லை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாலும் நிறைய பேர் இருக்குது. நான் என்ன சொல்கிறது, இன்சூரன்ஸ் கட்டிக்கோங்க. ஒரு 5000 ரூபா கட்டினீங்கன்னா 2 லட்சத்துக்கு கிடைக்குது சார். பிளாக் வருதுல்ல சார், இப்போ பிளாக் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் சொல்றது கேட்க, உங்கள் வெயிட்டை கண்டிப்பாக குறைக்கணும். உங்கள் வெயிட் சுமார் 75 கிலோ 85-90 கிலோ இருக்கும் போல் இருக்கு. மாசத்துக்கு 1 கிலோ குறைங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. கடையில் போய் எந்த கடையிலும் சாப்பிடாதீங்க. வடை சாப்பிடாதீங்க. எண்ணெயில் போட்டு சாப்பிடாதீங்க. ட்ரை சப்பாத்தி சாப்பிடுங்க.